கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அந்த 19 கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ஒரு அதிகாரம். சத்துருக்கள் எல்லாவற்றையும், தன்னுடைய குடும்பத்தையும் உடைமைகளையும் ஜனங்களுடைய காரியங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போக்கப்பட்டதான ஒரு காரியம். பட்டணம் தீயிட்டு கொளுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் இக்கட்டான இந்த நேரத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறதான இந்த நேரத்தில், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இந்த நேரத்தில் மற்ற ஜனங்கள், அவனோடு கூட இருந்தவர்கள் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவனுக்கு தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆகவே தளர்ந்து போன இந்த நேரத்தில், மிகவும் சோர்ந்து போன இந்த நேரத்தில் தாவீது, வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த 6ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே, தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தளர்ந்து போன ஒரு நேரம், சோர்ந்து போன அந்த நேரத்தில், எல்லாவற்றையும் இழந்தவனா நிற்கிற இந்த நேரத்தில், அவனோடு கூட இருக்கிறவர்கள் அவனுக்கு ஆதரவாக இல்லாதபடி அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற இந்த நேரத்தில் அவன் சோர்ந்து போய் காணப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். முதலாவது தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை திடப்படுத்துறது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று சொல்லி கேட்டால், அதற்கு கர்த்தர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். 2வது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். அவன் சோர்ந்து போய் அப்படியே இருந்து விடவில்லை. இழப்பை கண்டு அப்படியே சோர்ந்து போய் அப்படியே அவன் இருக்கலை, தளர்ந்து போய் அப்படியே இருக்கிறார். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான். விசுவாச வாழ்க்கை விட்டு அவன் விலகாதவனாக, தேவனை விட்டு விலகாதவனாக, சோர்வுகளை அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினான். 2வது தேவனிடத்தில் தேவ ஆலோசனையை கேட்கிறான். தேவன் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஆகவே தேவ ஆலோசனைபடி அவன் யுத்தத்துக்கு போனான் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியும். யுத்தத்துக்கு போய் சத்துருக்களை மேற்கொண்டு இழந்து போன குடும்பத்தையும் பொருட்களையும் அவங்களுடைய பொருட்களையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வாசிக்க முடியும். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். நம்ம இழந்து போனதை நினச்சி நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு அதிகமான இழப்புகள் இருக்கலாம். மற்றவங்க நமக்கு ஆறுதல் சொல்லாதபடி நமக்கு விரோதமாய் எழும்பலாம். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாய் பேசலாம், நம்மளை வேதனைப்படுத்தலாம். நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. இழந்து போனதே நினச்சி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆலோசனைக்காக தேவ சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஆலோசனைப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போனதே மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான காரியங்களை நீங்கள் திருப்ப முடியும், நீங்கள் திருப்பி கொண்டு வர முடியும். உண்மையாகவே கர்த்தர் இழந்து போனதை அவர் உங்களுக்கு திரும்ப அவர் தருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. இழந்து போனதுக்காக, கையை விட்டு போனதுக்காக சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லாதபடி, உங்களுக்கு பக்கபலமாக இல்லாதபடி,
உங்களை வேதனைப்படுத்த சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் உங்களை திடப்படுத்தி தேவ சமூகத்தில் தேவ ஆலோசனைக்காக தேவனுடைய வார்த்தைக்காக காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இழந்து போனதை உங்களுக்கு தருவார். நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களில் எதை இழந்து போயிருக்கிறார்களோ, வேதனையோடு காணப்படுகிறார்களோ, கர்த்தர் தாமே இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்கிறவர். கர்த்தர் தாமே உதவி செய்வீராக, கிரியை செய்யும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.